அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்ப இப்ப நான் சொல்ற இடத்துல நீங்க வச்சாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் உடனடியா நமக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில அங்காரகனோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமான நாம வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானோட அருளும் அங்காரகனோட அருளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 6. அதே மாதிரி இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. இப்படி 6 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. அடுத்ததா இந்த நாள்ல 9 சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 2025வது வருஷம் ஃபுல்லாவே செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த சேர்க்கை நமக்கு வரும். அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9. இப்படி 9 சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம். வீண் விரய செலவுகள் குறையறதுக்காகவும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் உங்க கைக்கு வந்த பணம் சேமிப்பா தங்குறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படும். இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம். செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பை பயன்படுத்தி பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். புதுசா கடைக்கு போய் துவரம்பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு இருந்தாலே போதுமானது. அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவசியம் ஏற்படுறதுக்கும் இந்த பரிகாரத்துக்கு நாம இந்த 1 ரூபாய பயன்படுத்துறோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது கூட எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள, அதாவது நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இது அற்புதமான மாற்றத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை பத்தி 2-3 பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சிம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான சிம்பல்னே சொல்லலாம். 8 ரூன் சிம்பலை ஒன்னா சேர்த்து ரூன்ஸ் பைண்டிங்கா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல் என்ன மாதிரி நமக்கு வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும், நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நம்ம கைக்கு வரக்கூடிய பணம் நம்ம வீட்ல நம்ம கையில சேமிப்பா தங்கறதுக்கும் இந்த ரூன் சிம்பல் உறுதுணையா இருக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் பிரச்சனை, வீண் வரைய செலவுகள், இது எல்லாம் குறையறதுக்கான வழியையும் இந்த ரூன் சிம்பல் நமக்கு காமிக்கும். அந்த வகையில 8 ரூன் சிம்பலை ஒன்னா சேர்த்து இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க ₹1 நாணயத்துல வரைஞ்சுக்கோங்க. காயின்ல நாம வரையும் போது அது நமக்கு சரியா தெரியாது. அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த ரூன் சிம்பலை ஒரே ஒரு முறை அந்த காயின்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு கிண்ணம், அதாவது கண்ணாடி கிண்ணம், அப்படி இல்லைன்னா மண் கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அகல் விளக்க கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு நிரம்ப நீங்க துவரம்பருப்பை கொட்டி வச்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்புக்கு மேல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை வச்சிருங்க. இந்த கிண்ணத்தை அப்படி இல்லைன்னா அகல் விளக்க உங்களுக்கு முன்னாடி தரையில நீங்க வச்சிருங்க. அந்த துவரம்பருப்பையும் ₹1 உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததா இந்த அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு வச்சிருக்கக்கூடிய இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் பீரோல நீங்க வச்சிருங்க. 1 வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா, அதாவது நீங்க உங்க முகம் கை கால்லாம் கழுவினதுக்கு அப்புறமா முதல் வேலையா நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவரம்பருப்பை எடுத்து உங்களோட 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. இந்த ₹1 நாணயத்தை உங்களால முடியும்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா முருகன் கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. அந்த நாள்லயே உண்டியல்ல போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கப்புறமா எப்ப கோவிலுக்கு போறீங்களோ, அதாவது முருகன் கோவிலுக்கு போறீங்களோ அப்ப இந்த ₹1 நாணயத்தை முருகன் கோவில் உண்டியல்ல நீங்க சேர்த்துருங்க. நிச்சயமா இந்த 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.